அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஏப்ரல் மாசத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் பத்தி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாசமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த மாசம் ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவ ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த வகையில ஏப்ரல் 2025ல பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 2.37 லேக் குரோர் போயிருக்கு. சரியா? இதுவரைக்கும் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல 2 லேக் குரோரையே தாண்டாது. ஓகேங்களா? எப்பயுமே 1.7 லேக் குரோர் இல்ல 1.5 லேக் குரோர் இந்த ரேஞ்சுல தான் இருக்கும் ஆவரேஜா பார்க்குறப்ப. ஆனா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகபட்சமா எவ்வளோ ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.37 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. சரியா? இதே நம்ம ஏப்ரல் 2024 எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஏப்ரல் 2024 தான் இதுவரைக்கும் அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பதான் முதல் முறையா ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 2,00,000 கோடிய தாண்டியிருக்கும். எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.10 லேக் குரோர் வந்திருக்கும். சரிங்களா? ஏப்ரல் 2024ல. இப்ப ஏப்ரல் 2025ல பார்த்தீங்க அப்படின்னா, 2.37 லேக் குரோர் இருக்கு. சரியா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்சம். இதுல தமிழ்நாடோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு 13,831 கோடி இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 13,831 கோடி. இது போன அ ஏப்ரல் மாசத்த பார்த்தோம் அப்படின்னா, 12,210 கோடி வாங்கியிருப்போம் நம்ப ஜிஎஸ்டி கலெக்ஷனா. அப்ப போன வருஷத்தோட இந்தியாவுக்கு இன்கிரீஸ் ஆன மாரி, தமிழ்நாட்டுக்குமே போன வருஷத்தோட போன ஏப்ரல் மாசத்தோட இந்த ஏப்ரல் மாசத்த கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த நம்பர ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.37 லேக் குரோர் அப்படிங்கிறது இதுதான் கேட்பாங்க. இதுவே இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பரா நம்ம பார்க்கிறப்ப 2,36,716 crore. சரியா? இந்த நம்பர கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்." அதாவது, "இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம். சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனாம்." இப்படி பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்றது ஈஸி. ஆனா பண்ணி காட்டுறது தான் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறளின் 664 அதிகாரம் வினைத்திட்பம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மே தின விழாவுல நம்ம முதலமைச்சர் நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதுல முக்கியமா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 1967ஆம் ஆண்டு சரிங்களா? 1967ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது ஊதியத்தோட இருக்கக்கூடிய விடுமுறை. ங்களா? ஸோ அந்த அன்னைக்கு விடுமுறை தினம் தான். ஆனா அந்த அன்னைக்கு சம்பளம் அப்படிங்கிறதையும் குடுத்துருவாங்க. அதான் ஊதியத்துடன் இருக்கக்கூடிய விடுமுறை. இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967ஆம் ஆண்டு முதலமைச்சரான அண்ணா அவர்கள் தான் இத சொல்லியிருப்பார். அப்படிங்கிற இந்த வரலாற்று பின்னணியில எடுத்து அ அப்போதைய அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க, இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது எல்லாமே பேசியிருப்பார். சரிங்களா? பெரிய அளவுல செய்திகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துச்சு. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பிரதமர பத்தி ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன சம்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மாநாடு சரிங்களா? என்ன மாநாடு அப்படின்னா, வேவ்ஸ் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேவ்ஸ் சம்மிட். ஓகேவா? வேவ்ஸ் அப்படின்னா, வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மென்ட் சம்மிட் அப்படிங்கிறது தான் இந்த வேவ்ஸ் சம்மிட் அப்படிங்கிறது. இந்தியால முதல் முறையா நம்ம இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற சம்மிட்ட நடத்துறோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேட்டர்ஸோட ரிலேட் ஆயிரும். ஓகேவா? கன்டென்ட் கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட ரிலேட் ஆயி வர்றது தான் இந்த வேவ் சம்மிட். ஓகேங்களா? Instagram, Twitterல எல்லாம் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு மாநாடு தான் இது. சரியா? கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஓகே. கிரியேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். முதல் நம்மளோட பிரதமர் கூட சொல்லியிருப்பாரு. "இந்தியாவில் படைப்போம், உலகுக்காக படைப்போம்" அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம என்ன சொல்றோம்? கிரியேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இது கிரியேட்டிவ் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் சொன்ன மாரி, நம்ம பிரதமர் அந்த ஸ்பீச்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியால இந்த கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிறத
உருவாக்கணும், அதிகப்படுத்தணும். அதுல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். கிரியேட் இன் இந்தியா அண்ட் கிரியேட் ஃபார் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்தியாவுல ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறது டெவலப் ஆகணும். அதுக்கு வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் இந்தியாவுல வந்து கன்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இன்விடேஷன குடுத்திருப்பார். வேர்ல்டு கண்ட்ரீஸ் எல்லாருமே தே ஆர் ஓப்பன் டூ கம் அண்ட் கிரியேட் கன்டென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இங்க அவங்களோட கன்டென்ட்ட உருவாக்க, இங்க படப்பிடிப்புகள எடுங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவுல ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிருவார். ஓகேங்களா? ஆரஞ்ச் எக்கானமி. ஓகேவா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரஞ்ச் எக்கானமினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் கிரியேஷன ரிலேட் பண்ணி வரக்கூடியது. கன்டென்ட் கிரியேஷன வந்து டெவலப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் ஒரு விஷயத்த தான் நம்ம ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் நம்ம பிரதமருமே வந்து அ புரமோட் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வேவ் சம்மிட் எங்க நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். எங்க நடக்குது அப்படின்னா, மும்பைல வந்து நடந்துட்டு இருக்கு. சரியா? மும்பைல வந்து இந்த வேவ் சம்மிட் அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இந்த திரைத்துறையோட சந்தை மதிப்ப 2029ஆம் ஆண்டுக்குள்ள $50 பில்லியன் உயர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாரி அவரோட ஸ்பீச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு விஷயத்த கோட் பண்ணி காட்டியிருப்பார். இத ஃபேக்சுவலா நம்ம தெரிஞ்சுப்போம். இந்தியாவின் முதல் முழு நீள திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறது 1913 மே 3ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இது எல்லாமே ஃபேக்ட். அந்த ஆரஞ்ச் எக்கானமினா என்னங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.